ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடி ஓடி வேலை பார்த்தாலும் அடுத்தவங்கள பற்றி யோசித்தாலுமே நமக்குன்னு ஒரு தனிமை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளால் மாதக்கணக்கில் மாதத்தில் ஒரு நாள் முடியாட்டியும் 15 நாளைக்கு ஒருக்கா வச்சோம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக நமக்கு நாமே ஒரு 1 ஹவராச்சும் நம்மளை அனலைஸ் பண்ணி நமக்குள்ளே நம்மளை தேடுறதுக்கான தனிமையை நம்ம ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இதில் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் இன்றைக்கி இந்த வீடியோவே. இது என்னடா பானி நூடுல்ஸ் அது இதுன்னு பார்க்குறீங்களா, முட்டைக்கோசுன்னு. இது கடைக்கு 4 to 6 கடை ஓப்பன் பண்ணணும். இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸுன்னு லீவுன்ட்டாங்க. அதனால் 2 மணி நேரம் தான் கடை வியாபாரம் ஈவினிங். ஸோ அதுக்கான ஃபாஸ்ட் ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணேன். போதும் 2 மணி நேரத்துக்கு அப்படின்ட்டு. சும்மா திறந்து வச்சுக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டாம், அடுப்படிக்கலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சமாக நூடுல்ஸும் ஒரு அடுப்பில் பானிபூரி குழம்பு செஞ்சுட்டு மசால் பூரி குழம்பு செஞ்சுட்டு செஞ்சு முடிக்க மணி 3 ஆகிடுச்சு. 4 மணி கடை திறக்கணும். சரி சாப்பிடுவோன்னு மத்தியான சாப்பாடு இது முருங்கைக்கீரை குழம்பும் நெத்திலி கருவாடும் தொக்கு பண்ணியிருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு கடைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மாடியில் பூ கொஞ்சம் இருந்துச்சு. அதை பறிக்காமல் போயிட்டோம்னா வெயிலில் அப்படியே வதங்கி போயிடும். நேற்று நேரம் இல்லைன்ட்டு பறிக்கலை. அந்த பூ பறிக்கையில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சாமிக்கு ஆகும், தலைக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு கொடுக்கலாம், நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பூவையும் பறித்து வச்சுட்டு வேகமாக கட்டிட்டு பூ பறித்து கட்டிட்டு கடையை போய் திறந்தேன். அதே மாதிரி 6 மணிக்கு கடை வேலை முடிச்சுட்டு 6 to 7 பாப்பா என் பொண்ணை டியூஷன் கூட்டிகிட்டு போகணும். போயிட்டு வந்தேன். 6 மணிக்கு கொண்டே விட்டுட்டு 7 மணிக்கு பிக்கப் பண்ண போகணும். அந்த 1 hour பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ முட்டு விட்ருக்கு பாருங்களேன். ஒரு அன்னக்கூடையில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோ மட்டும் முல்லைப்பூ சீசன் பூத்துரும். மல்லி முல்லை மாற்றி பூக்கும். மல்லிப்பூ ஓஞ்சிருச்சு. இப்போ முல்லைப்பூ கொடுக்குறாங்க. சரி 6 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்ற வழியில் ஒரு கிரவுண்டு இருக்குது. அங்கே சின்ன பசங்களும் விளையாடுவாங்க, பெரியவங்களும் விளையாடுவாங்க. நமக்கு உட்காந்து பார்க்க நல்லா தனிமை நல்லா கிடைக்கும். என்னத்தை வீட்டுக்கு போனோன்ட்டு அந்த 1 hour வாங்க கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் உட்காந்துருந்தேன். யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு டெக்னிக்கல் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இதில் எனக்குள்ளே ஒரு 20 வருஷம் பேக்கு சென்ட்ரு வச்சுருந்தேன், கம்ப்யூட்டர் சென்டரு. போய் டச்சு இல்லைங்க, எல்லாமே மறந்து போன மாதிரி எதுவுமே தெரியல. ஒரு எக்ஸல் கூட ஒர்க் பண்ண தெரியாமல் என்னை நானே இழந்திருக்கனே அப்படின்னு நினைக்கும்போது இந்த தனிமையில் தான் அதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. பட் இப்போ உங்களால் மானிட்டேஷன் ஆகுது ஆகலை, பணம் வருது வரல, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் இது ஏதோ ஒன்று டெய்லி ஒரு வீடியோ போடணுங்கிறக்காகவே நான் கற்றுக்குறேன் பாருங்கள். அதுவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதையோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களை நீங்களே தேட முடியணும். இன்கமும் வரும், அடையாளமும் தெரியும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.